இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம் 7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த செய்தியின் தலைப்பு சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். இந்த உலகத்தில் சிறியவர்கள் யார், எளியவர்கள் யார்? பொருளாதார ரீதியாக மிகவும் ஏழ்மையில் இருப்பவர்கள், சமூகத்தால் உதாசீனப்படுத்தப்பட்டு தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருப்பவர்கள், தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வலுவில்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் தான் சிறியவர்களாக எளியவர்களாக கருதப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், அற்பமாக எண்ணுவார்கள், உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களை நம்முடைய ஆண்டவர் அற்பமாக எண்ணுவதில்லை. அன்னாளின் வாழ்க்கையை பாருங்கள். அவளுடைய சக்களத்தி அன்னாளை அற்பமாக எண்ணினாள். அன்னாள் மனதை விசனப்படுத்தினாள். அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபித்த போது கூட மிகவும் மனம் கசிந்து அழுதாள். ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்ணீர் வடித்தாலோ கவலைப்பட்டாலோ அசட்டை பண்ணப்பட்டாலோ ஆண்டவர் அவர்களை வேடிக்கை பார்ப்பதில்லை. அன்னாளை பரிதாபமான சூழ்நிலைகளிலிருந்து முழுவதும் மாற்றி சாமுவேல் உட்பட 6 குழந்தைகளை கொடுத்து அபரிதமாக அன்னாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்னாலும் தான் பொருத்தனை செய்தபடியே தன் மகனை ஆலய பணிவிடைக்கு ஒப்புவித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த அன்னாள் தான் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று மிகுந்த நன்றியோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறாள். அன்னாளின் முதல் குழந்தை சாமுவேல் பிற்காலத்தில் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். அதே போல தாவீதின் குடும்பத்தில் தாவீது கூட பிறந்தவர்கள் எல்லோரும் ராணுவ வீரர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீதோ சாதாரணமாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். தாவீதை அவருடைய சொந்த சகோதரர்களே மிகவும் சிறியவனாக எளியவனாக தான் பார்த்தார்கள். ஆனால் அவர்களோடு கூட ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் சாதாரணமாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவனாக தாவீதை ஆண்டவர் வைத்திருந்தார். அதனால் கர்த்தருடைய மகிமையை தாவீது ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டார். உன் கர்த்தர் எங்கே என்று தாவீதின் விரோதிகள் தாவீதை பார்த்து கேட்டபோது தாவீதின் ஆத்துமா கலங்கினது உண்மைதான். ஆனால் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்து இந்த ஆத்துமாவிலே புது பலனை ஆண்டவர் மூலமாக தாவீது பெற்றுக்கொண்டார். அதே போல யோசேப்பும் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் சிறியவனாக எளியவனாக கருதப்பட்டார். ஆனால் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்ததினால் எகிப்தின் அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினார். காலங்கள் மாறியது, காட்சிகள் மாறியது. அற்பமாக எண்ணப்பட்ட யோசேப்புக்கு முன்வந்து தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலைமை யோசேப்பின் சகோதரர்களுக்கு ஏற்பட்டது. யோசேப்பு செய்த காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ எனக்கு நன்மைகள் செய்தார் என்று நன்றியில் உணர்வோடு கூட ஆண்டவரை புகழ்ந்து பாடி தனக்கு தீங்கு செய்த சகோதரர்களையும் தன்னோடு கூட அவர் வைத்துக் கொண்டார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நம்மை விட சிறியவர்களாக நாம் நினைக்க கூடாது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் மீது ஆண்டவருடைய பார்வை எப்பொழுதும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எப்படியோ இருந்த நான் இன்று இப்படி ஆகிவிட்டேன் என்று சிலர் சொல்வதை கேட்டிருக்கிறீர்களா? இன்றைய உலகில் மிக நன்றாக செல்வாக்கோடு கூட இருந்தவர்கள் மிகவும் சாதாரணமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் பரிதாபமான நிலைமையிலிருந்து எத்தனையோ பேர் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இப்பொழுது இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை அவர் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கைவிடுவதில்லை. உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் வைத்து ஆண்டவர் அழகு பார்க்கிறார். இதை ஒருவராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு மட்டும் பயந்து நடந்தால் போதும். ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தால் போதும். நம்மை உயர்த்த வேண்டிய இடத்திலே சமயத்திலே ஆண்டவர் உயர்த்தி இருக்க வேண்டிய இடத்திலே சரியாக இருக்க வைப்பார். இப்படி நம்மை நெருக்கங்களில் இருந்து தூக்கி எடுத்து நம்முடைய வாழ்க்கையே உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிற தேவனுக்கு நாம் பயந்து நடந்தால் அதுவே போதுமானது. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, 2 மாதங்களை முடித்து 3வது மாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு நீர் கிருபை பாராட்டினபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாதத்தின் 31 நாட்களும் உம்மை நம்பியிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவரீ தாமே பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களை உயர்த்த வேண்டியது ஆண்டவரே, எங்களை தேற்ற வேண்டியது அனைத்தும் உம்முடைய கரங்களில் இருக்கிறதப்பா. பல சமயங்களில் நாங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக. உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருப்பதாக. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதத்திலே வாசிப்பது போல எங்களோடு கூட நீங்க இருங்கப்பா. அன்றைக்கு அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் ஆசீர்வதிங்க. உமக்கு சாட்சியாக வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.